அல் ஜசீரா தான் இவர்களுக்கு காட்டிக் கொடுத்தது பட்டலந்த வதை முகாமை. ஏன் ஜேவிபி அதனை ஆரம்பத்திலேயே எடுக்கவில்லை? எம்பிபி உண்மையா ஒரு கத்தி முனையிலால் வச்சிருக்குது. இன்றைக்கு எம்பிபி இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காட்டி உள்ளுக்குள்ளே பிரச்சனை வரும். கோயிலுக்குள்ள போறதுக்கான போராட்டம் தான் நடத்தப்பட்டிருக்கே தவிர அது பிளண்டு சொல்றதுக்கான இடதுசாரிகள் அதை போய் சிந்திக்கல. சிரட்டையில தேத்தனி குடிக்கிறது நல்லதென்று சொல்லியிருக்க வேணும் அந்த சமூகத்துக்கு. சிரட்டையில எல்லாரும் குடிக்கணும் சொல்லி இருக்கும். ஒரு கொலையை திட்டமிட்டு செய்யறதுக்கும் தன்னை பாதுகாக்கக்குள்ள ஒரு தாள் தாக்கக்குள்ள கொலை செய்யப்படுறதுக்குமான வேறுபாடு ரெண்டு இருக்குது. இந்த நிலைமையோட தான் நாங்கள் இந்த விடுதலை போராட்டங்களை அணுகின ஆக்களையும் நாங்க பார்க்க வேணும். ஆனா தமிழ் தரப்பில் அப்படி பேரினவாத சக்திகள் ஒடுக்குது கிழக்கு மாகாணத்தை அதை நின்று பாக்குறீங்க. தேர்தல குடியேற்றத்தை நடத்துறதுக்கு அவங்க நீங்க மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்ல. கிழக்கு மாகாண மக்கள் நலன்ல அவங்க இருந்திருந்தா சேர்வேல குடியேற்ற திட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. தோழர், இந்த தமிழ் சமூகத்தை இவ்வளவு மோசமான ஒரு மலட்டு சிந்தனைக்கு கொண்டு வந்தது பிரபாகரன் தான் தோழர். அவர் அப்படி செய்திருந்தால் அவர் இந்த யாழ்ப்பாண சமூகத்தின் ஒரு பிரதிநிதி, ஒரு விளைபொருள். இவ்வளவு அநியாயங்களுக்கு காரணமா இருந்து இவ்வளவு மக்களையும் அழிவுக்கு கொண்டு போன ஒரு தலைவர் கடவுளா சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கலாம். இது இந்த சமூகம் ஒரு மலட்டு சமூகமா இல்லையா? வணக்கம் தேசநெட் நண்பர்களே, மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று தமிழ் அரசியல் பரப்பு மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது. அரசியல் நகர்வுகள், புதிய கூட்டணிகள், பிரிவுகள் என்று பல்வேறு அம்சங்களோடும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக பேச இணைந்து கொள்கின்றார் சோலையூரான், பாரிஸ் நகரில் இருந்து முன்னாள் EPRLF அமைப்பினுடைய உறுப்பினர், அரசியல் செயற்பாட்டாளர், சமூக செயற்பாட்டாளர். வணக்கம் சோலையூரான். வணக்கம் ஜெயவாலன், தேச நெட்டுக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த ஜேவிபி அரசாங்கம் அல்லது NPP தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 மாதங்கள் ஆகின்றது. ஆனால் இதுவரைக்கும் ஜேவிபி தானாக இந்த தங்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக மௌனமாகவே இருந்தது. ஆனால் அல் ஜசீரா தான் இவர்களுக்கு காட்டிக் கொடுத்தது பட்டலந்த வதை முகாமை. ஏன் இது நடந்தது? ஏன் ஜேவிபி அதனை ஆரம்பத்திலேயே எடுக்கவில்லை? அவர்கள் இப்ப நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்களா இதுக்குள்ள? அதுல நீங்க உண்மையா நீங்க இதை பாத்தீங்கன்னா தோழர், வட்டலந்த இது ஆரம்பத்தில் நந்தன போன்ற ஆக்கள் தான் அதை ஒரு கேஸா கொண்டு சந்திரியாக்கே கொண்டு வராங்க. அப்ப சந்திரியா அதுக்கான ஆணைக்குழுக்களை நியமிச்சு அது வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அன்றைக்கு சந்திரியா சொன்ன காரணங்கள் அது சரியாண்டு எனக்கு தெரியல. தண்டை தாய்க்கான இதுகளை இல்லாமாக்குனபடியா தானும் இல்லாக்குன பேரண்டு வரக்கூடாண்டு சொன்னதும் அண்டைய காலத்துல தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரத்துக்கு UMB ஆதரவு தேவைன்றதுக்காகவும் அந்த வட்டலந்த அறிக்கையை அவ மௌனமாக்கி கொண்டாகும். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜேவிபிக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல ஜேவிபி விஜயகுமாரதுங்காட படுகொலை, வேற சம்பவங்கள் அன்றைக்கு இருந்த தலைமைகள் மாறக்குள்ள அரசியல் மாற்றங்களும் மாறுறதுன்றதுல நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ள வேணும். அந்த நேரத்துல சோம வீர போன்ற ஆக்கள் இருந்த அந்த ஜேவிபி அந்த லைன்ல இருந்த அந்த இதுல அவங்களும் அதுல மௌனம் சாதிச்சு போனாலும் இந்த பட்டலந்த நிகழ்வை நீங்க சொல்ற மாதிரி ஜெயசிரா இது கொண்டு வந்தது இல்ல. நந்தன போன்ற ஜேவிபில மிக முக்கியமாக இருந்து ஜேவிபியை விட்டு 85 காலத்திலே பிரிஞ்சு போன ஆக்கள் தான் இதை வெளியால கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்றாங்க. இதுல நான் நினைக்கிறேன் தமிழ் தரப்புல மனோரஞ்சனுக்கும் ஒரு பங்கு இருக்கேன். இதுல அதை நான் முழுமையா நான் நம்புறேன். கடந்த காலத்தில் அவரை பற்றிய தெரிஞ்சதும் அவரோட சில அரசியல் வேலையில் செய்த அடிப்படையில அவர் தான் இதை கொண்டு வந்து நான் நினைக்கிறேன். ஆனா சோசலிச முன்னணி குமார் குணரட்னம் போன்றவர்களும் இந்த பின்னணியில இருந்திருக்கணுமா? அது எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த இது ஏன் எங்க வருதுன்னு சொன்னா இந்த நீங்க இப்ப ரணில் என்ற சாமான தமிழ் இந்த இலங்கை மக்களும் தமிழ் சமூகமும் பார்த்தது என்னன்னா இந்த ஐரோப்பாவோட மிகப்பெரிய ஆளாத்தானே கட்டுக்காத்த. அதுவுமே அப்படி இல்லைன்னு ஆள் அப்படி இல்லை. ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஆள் தான்ன்றத இந்த எல்லா சூழலும் கொண்டு ஆள் ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இதை கொண்டு வந்திருக்கு. ஆனா நந்தன இன்றைக்கு செய்திருக்க வேலை எம்பிபியை பாதுகாக்கிறதுக்கோ இல்ல எம்பிபியை அடுத்த அரசியல் தலைமைக்கு கொண்டு போறது அல்ல. எம்பிபியை உண்மையா ஒரு கத்தி முனையிலால் வச்சிருக்குது. இன்றைக்கு எம்பிபி இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காட்டி உள்ளுக்குள்ளே பிரச்சனை வரும். ஏன்னா அதுல கொல்லப்பட்ட ஆக்கள் எல்லாருமே அதிகமான ஆக்கள் ஜேவிபி சார்ந்த ஆக்கள் தான்.
அப்ப இன்றைக்கு இதுக்கான இந்த தண்டனையை இதுக்கான தீர்வை கொண்டு வாரதன் ஊடாகத்தான் நான் நினைக்கிறேன் இலங்கையில நடந்த அனைத்து படுகொலைக்குமான தீர்வு வரும். அது தமிழ் சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கும் சிங்கள சமூகத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு சிக்கல் இன்னொன்று இருக்கு என்னன்னா, இப்ப சிங்கள சமூகம் இப்ப ஜேவிபியா இருந்தா கூட ஜேவிபி மீதான கொலைகளும் இருக்குது, ஜேவிபி மேற்கொண்ட கொலைகளும் இருக்கு, ஜேவிபியினர் கொல்லப்பட்டதும் இருக்கு. அந்த ஜேவிபியினரால் கொல்லப்பட்ட அந்த விஷயங்களும் இப்ப பொது தளத்துக்கு வரப்போகுது பேசுபொருளாக. அது நிச்சயமா வரணும் தோழர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த வதை முகாமண்டு நீங்க பாத்தீங்கன்னா ஜேவிபி அப்படி ஒன்றை வச்சுக்கொள்ளல. ஜேவிபி ஒரு முற்போக்கு பாத்திரத்தை ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக சில படுகொலைகளை தென்னிலங்கையில இடதுசாரி ஆக்களையும் செய்திருக்குது, வலதுசாரி ஆக்களையும் அது செய்திருக்குது. ஆனா தமிழ் சமூகத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டலந்த மாதிரி ஒரு வதை முகாம்கள் இருந்திருக்கேன். எனக்கு அதுக்குள்ள போறதுக்கு முன்பாக இப்ப சிங்கள சமூகமும் சரி ஜேவிபியும் சரி தங்கள் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க தயாரா இருக்கிறாங்களா இல்லையாண்டு இல்ல, இந்த விசாரணை மேலோங்கிற போது அதுகளும் மக்கள் மத்தியில அது உரையாடப்படும். மக்கள் மத்தியில உரையாடப்படுற போது மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு கட்சி, மக்கள நலன்களோடு சிந்திக்கிற ஆட்கள் அதுகள் பற்றியும் பேச வேண்டி வரும், அதுகள் பற்றியும் விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு சமூகத்துக்கால உருவாக்கப்படும் என்று நான் நம்புறேன். தங்களை பற்றி விசாரிக்க கூடாது என்ற நிலைக்கு அவர்கள் வரையில்லை. இல்ல இன்னும் அவங்க அப்படி வரவும் இல்லை, வரவும் முடியாது. ஒரு சமூக நலன் சார்ந்து ஒரு கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேணும் என்று சொன்னால் அது மக்கள்கிட்ட இருந்து வார அழுத்தங்கள், இப்ப நந்தன போன்ற ஆக்கள் கொண்டு வந்த விஷயங்கள் நாளைக்கு இது இன்னும் பாரிய அளவுல போகும் தான் எனக்கு அது நான் அறிகிற விஷயங்கள்ல தெரியுது. அல் ஜசீராவுல நடந்தது என்னன்னா ஒரு தேன் கூட்டுக்கு கல்லறிஞ்சிருக்கு, ரணில வச்சு கொண்டு இந்த தேன் கூட உடைச்சு விட்டுருக்குது. அது இலங்கையில இருந்த அனைத்து படுகொலை, அனைத்து இந்த சித்திரவதை முகாம்கள் பற்றி எல்லாம் ஒரு கேள்விக்கு அது வரத்தான் போகுது. தமிழ் சமூகத்துக்கு நடந்த விஷயங்களும் அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாயிருக்கிறது தான் நான் நம்புறேன். இப்ப சிங்கள சமூகமும் சரி ஜேவிபியும் சரி தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கூடாது என்ற கோஷங்கள் ஒன்றும் வரையில்லை. இப்ப டில்வின் சில்வா இன்றைக்கு விடுத்திருக்கிற ஒரு அறிவிப்புல சொல்லுகிறார், தாங்கள் ஆயுதம் ஏந்திரத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டோம், எங்களை அரசியல் செய்ய விடே இல்லை, 83ஆம் ஆண்டு தங்களை தடை செய்ததால தாங்கள் ஆயுதம் தூக்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டோம். சோ அதுல சில கொலைகள் நடந்திருந்தால் அது தனிப்பட்டவர்கள் அல்ல, அது அந்த ஆயுத அமைப்பு, அது ஜேவிபி அமைப்புக்காக செய்யப்பட்ட கொலைகள் என்று. ஆனால் அரசாங்கத்தின் நிலைமை அப்படி இல்லை, என்றால் அவர்களுக்கு அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருந்தது என்ற பாணியில தான் அவர்களை பதில் அளிச்சிருக்கிறார். இப்ப என்னன்னா தோழர், இப்ப உலகம் ஃபுல்லா நடந்த சமூக விடுதலை போராட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் இல்ல அந்த போராட்டங்களை நடத்தினார்கள் இப்படிப்பான கொலைகள் செய்திருக்குது. அதிகாரத்தை வச்சோ தனிப்பட்ட நபர்கள் அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காகவோ இல்லை, ஒரு சமூக முன்னேற்றத்துக்காக. அது நீங்க மாவோட சைனாவிலையும் பார்க்கலாம், ரஷ்யாவிலையும் பார்க்கலாம். ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் 40க்கு உட்பட்ட காலத்தில் அங்க என்ன நடந்தெல்லாம் இதெல்லாம் நடந்து இருக்குது. அது என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்வுக்காக நடத்தப்படுற கொலைகளும் தான் அதிகாரத்துக்கு வாரத்துக்காக நடத்தப்படுற கொலைகளும் இப்படி சமூக விடுதலை போராட்டங்கள் நடக்கக்குள்ள அந்த சமூக விடுதலை போராட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் அதை நோக்கி தங்களோட அறிவு தங்களோட ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி அதுகள் நடந்து கொள்ற விஷயங்களையும் நாங்க இந்த சமூகத்துக்குள்ள இருந்து தான் பார்க்க வேணும். உங்களுக்கு தெரியும், ஒரு கொலை நடந்தா கூட ஒரு கொலையை திட்டமிட்டு செய்யறதுக்கும் தன்னை பாதுகாக்கக்குள்ள ஒரு தாக்கக்குள்ள கொலை செய்யப்படுறதுக்குமான வேறுபாடு 2 இருக்குது தோழர். இதுல இந்த நிலைமையோட தான் நாங்கள் இந்த விடுதலை போராட்டங்களை அணுகுனாக்களையும் நாங்க பார்க்க வேணும். ஆனா தமிழ் தரப்பில் அப்படி இல்லை. ஜேவிபிட்ட நான் அறிஞர் என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்றா, இப்ப நீங்கள் ஒரு ஆயுத போராட்ட அமைப்புல இருந்து வந்த நீங்கள் சார்ந்த IPRLF அமைப்பு ஈழத்துல ஆயுத ரீதியான படுகொலைகளை செய்யலேன்றே சொல்லலாம் நினைக்கிறேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான குழு பல்வேறு படுகொலைகளை ஈடுபட்டாலும் அதற்கு முன்பு பத்மநாபா தலைமையிலான குழு படுகொலை அரசியல்ல ஈடுபடையில என்ற ஒரு முத்திரை இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நீங்கள்
நீங்கள் ஆயுதம் தூக்கின அந்த காலகட்டம் வடக்கு கிழக்கு பகுதி ஒரு கொலை களமாகத்தான் இருந்தது. பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு படுகொலைகளை செய்திருக்கிறார்கள். அதுக்கு பல படுகொலைக்கு எந்த உறுதியான காரணங்கள் எதுவுமே இருக்க தேவையில்லை. ஒரு முஸ்லீமால் ஐஸ்கிரீம் வித்து கொண்டு போனால் இவர் தகவல் கொடுக்கிறார் என்ற சந்தேகம் காணும் அவரை படுகொலை செய்யறதுக்கு. அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு பிறகு மாற்று இயக்கங்கள் என்றால் காணும் படுகொலை செய்யறதுக்கு இவ்வாறான ஒரு சூழல் இருந்தது. ஜேவிபியினுடைய காலகட்டத்தில் இருந்து ஜேவிபியுடைய வளர்ச்சி காலகட்டத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் இருந்து இது எவ்வளவு தூரம் வேறுபடும். இப்படி நான் அதை பாக்குறேன்னு சொன்னா தோழர், இந்த போராட்ட வடிவங்கள் வளர்ந்த முறை தென்னிலங்கையில வளர்ந்ததும் வடக்கு கிழக்குல வளர்ந்த தமிழ் தேசியத்துக்கும் வளர்ந்ததுக்கான வேறுபாடுகளை நாங்க முதல் இதுல பார்க்க வேண்டிய தேவை என்று நான் நினைக்கிறேன். இப்ப ஒன்று என்னன்னா, இப்ப 60ல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இடதுசாரி சிந்தனையோட மிக முக்கியமான ஆட்கள் இருந்திருக்காங்க. சமூகதாசன்ல இருந்து நாவா வரைக்கும் சொல்லலாம். நாங்கள் ஓரளவு பார்க்கக்குள்ள என்ன தென்னிலங்கையோட நாபாவுடைய காலகட்டம் என்றது இளைஞர்களுடைய எழுச்சி இடம்பெற்ற காலகட்டம். அதுக்கு முதல் சண்முகதாசன் இருந்திருக்கிறார், கார்த்திகேஸ் மாஸ்டர் இருந்திருக்கிறார், அப்படி MC சுப்பிரமணியம் போன்றவர்கள் இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து வந்தவர்கள் என்றதிலும் பார்க்க இவர்களோட மேட்டுக்குடியில இருந்து தானே இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப தமிழ் சமூகத்துக்கு இருந்து வந்த விடுதலை போராட்ட சிந்தனைகள் எல்லாமே ஒரு நிலப்பிரபுத்துவ சிந்தனையும் இந்து மத அடிப்படை வாதமும் இந்த ஏகாதிபத்திய நலன்கள்ல இருந்து சிங்கள இனத்துக்கு எதிரான ஒரு தேசிய இனம் தான் தமிழ் தேசிய இனம் அது கட்டப்பட்டது என்ற விளைவு தான் அது அங்க கொலைகளை செய்ய வேண்டிய நிலைமை அங்க வந்திருக்குது. ஆனா தென்னிலங்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரோகண விஜயவீர எவ்வளவு பிற்போக்கானால் ஒரு வலதுசாரி சிந்தனை, ஒரு மார்க்சியத்தை படிச்ச வலதுசாரி சிந்தனை போக்குகள் என்று நீங்க சொன்னாலும் அது ஒரு உழைக்கும் வர்க்கங்கள்ற நலன்ல இருந்து அது வந்திருக்குது. அந்த சமூகத்துக்காக போராடின ஆட்கள் நான் நினைக்கிறேன் அந்த பௌத்த அந்த கேட்டகரி அந்த மனநிலையிலிருந்து வந்ததால அந்த ஆத்மாவும் அவங்களுக்கு சேர்ந்து வேலைஞ்ச என்ற அடிப்படையில தான் அது இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. தமிழ் கட்சிகளால வர முடியல தான் இதோட இந்த தமிழ் சமூகத்துக்கு இருந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட எவராலையும் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புதிய நகர்வை நோக்கி இன்றைய தலைமைகளால வர முடியாததுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற இந்து மத அடிப்படைவாதமும் நிலப்பிரபுத்துவ சிந்தனையும் இந்த ஏகாதிபத்திய நலன்களுக்காக இன்றைக்கு இங்கிலாந்துக்காக இது ஒரு முக்கிய புள்ளி நினைக்கிறேன். என்றால் இப்ப பௌத்தம் சார்ந்த விஷயங்கள், பௌத்தம் ஒரு மதமாகவே இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. அத மதமாக போதித்திருந்தாலும் கூட அவர்கள்ட்ட ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி தன்மை இருந்திருக்கும். அதாவது சமூகத்தில் உள்ள அனைவரும் சமமானவர்கள். இந்து சமயத்தை எடுத்தவன்னு சொன்னால் இந்து சமயத்துல நாங்கள் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல, அடிப்படையில கூறுபடுத்தப்பட்டவர்கள், நாங்கள் பிறப்பிலேயே சமமானவர்கள் அல்ல என்ற எண்ண சிந்தனை முறையில தான் நாங்க வளர்ந்திருக்கிறோம். பௌத்த சமயம் அங்காடி பக்கத்துல அந்த பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு அங்க இருக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தோழர், இப்ப 60ல இருந்து 70 காலத்துல நடந்த இடதுசாரிகள் போராட்டங்களே கோயிலுக்குள்ள போறதுக்கான போராட்டம் தான் நடத்தப்பட்டிருக்கே தவிர அது பிளண்டு சொல்றதுக்கான இடதுசாரிகள் அதை போய் சிந்திக்கலன்னு மாவட்டபுர இது போராட்டமா இருந்தான்னு இல்ல இந்த மூக்குப்போனி போராட்டமா இருந்தான்னு இப்ப சிரட்டையில தேத்தனி குடிக்கிறது நல்லதென்று சொல்லியிருக்க வேணும் அந்த சமூகத்துக்கு. இந்த சிரட்டையில குடிக்கிறது அவன் குடிச்சா நான் குடிக்கணும் என்று போற அந்த சிந்தனையிலிருந்து தான் நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற அந்த இடதுசாரி சிந்தனை பலவீனப்பட்டிருக்கேன். எல்லாரும் குடிக்கணும் என்று சொல்லி இருக்கோம், சொல்லிருக்க வேணும். அதுதான் எல்லாரும் சிரட்டையில குடிக்கலாம், எல்லாரும் மூக்கு போனியில குடிக்கலாம் அந்த இடதுசாரி சிந்தனை அங்க வரல. ஏன் வரலன்னா இந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனை தான். இந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனையிலிருந்து தான் நான் நினைக்கிறேன் இல்ல இந்த இந்து மத அடிப்படைவாத சிந்தனையிலிருந்து இந்த கட்டுமானம் உருங்கப்பட்டிருக்குது. அதால இன்றைக்கு பாருங்க ஐரோப்பாவில் இருக்கிற அதிகமான தலித் சமூகத்தாக்கள் தான், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தாக்கள் தான் இன்னைக்கு ராஜகோபுரங்களை கட்டி கொண்டிருக்காங்க யாழ்ப்பாணத்துல. அது எங்க இருந்து வருதுன்னா நான் நினைக்கிறேன் இந்த சிந்தனையிலிருந்து தான் அது வருதுன்னு நான் நினைக்கிறேன் தோழர். ஏனென்றால் அங்க என்ன செய்யப்படுதுன்னா இந்த அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் முற்றாக அகற்றப்படும். சிறு தெய்வ வழிபாடு இருக்கைக்குள்ள நீங்களே போய் பூசை செய்து நீங்களே கோயிலை நடத்தலாம். இவர்கள் இப்ப கோயில்களையும் இதுகளையும் பெருசாக கட்டி போட்டு கோயில்ல இருந்து அந்நியப்பட்டு வெளியில நிக்க வேண்டியிருக்கு. இந்த சிந்தனை தான் தேசிய விடுதலை போராட்டத்திலையும் தமிழ் மக்கள் தேசிய விடுதலை போராட்டத்துல இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. அதுல எந்த மாற்றமும் நடக்கல. இப்ப இன்றைக்கு ஐரோப்பாவில இருந்து இடதுசாரி சிந்தனையா எழுதுறாக்களோ பேசுறாக்களோ நீங்க பாத்தீங்கன்னா
அவங்களோட சிந்தனை எல்லாம் வந்து வெறுமனவே ஒரு என்ன அறிவாற்றலை பயன்படுத்தி கொண்டு அதையும் இது பண்ணி கொண்டு எழுதுற ஆக்களாவே இருக்காங்களே தவிர ஒரு மாற்றத்தை நோக்கியான செயல்பாட்டு திறனோட அது செய்யப்படுறதாக நான் பார்க்கல தோழர் ஒருத்தரையும். இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. இப்ப வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தாயகம் பூர்வீகம் என்று சொல்றோம். இந்த வடக்கு கிழக்குல வந்து கிழக்கு மாகாணம் தான் கூடுதலான ஒடுக்குமுறைக்கு ஆளானது. அது பேரினவாத ஒடுக்குமுறையா இருந்தா வேறு வகையான ஒடுக்குமுறைகளா இருந்தா அங்கதான் அந்த ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கு. இடதுசாரி கொள்கையின் அடிப்படையில எங்க ஒடுக்குமுறை கூடுதலாக இருக்கும் அங்கதானே போராட்டம் வெடிச்சிருக்க வேண்டும். ஏன் அங்க போராட்டம் வெடிக்கல? அது ஒன்று. அடுத்தது வந்து விரும்பியோ விரும்பாமலோ இலங்கையில தோன்றிய வடக்கு கிழக்குல தோன்றின 40 வரையான இயக்கங்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 தவிர மிச்ச முழு அமைப்புகளுமே யாழ்ப்பாணத்துல தான் உருவானது. யாழ்ப்பாண தலைமையை தான் கொண்டிருக்கு. அதுகின்ற தொடர்ச்சியை தான் நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். இன்றைக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியலுண்ட தலைமை வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல கிழக்கு மாகாண மக்கள் வந்து உண்மையா வந்து இன ரீதியா மத ரீதியா உண்மையா ஒடுக்கப்படல தோழர். அது எங்க அந்த 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 இது வரல. அது வந்து ஒரு சாதாரண சமூகமா ஒரு சமூக இதோட தான் அது வாழ்ந்து வந்திருக்குது அந்த அந்த நிலத்தோட பக்குவத்துல. இந்த தேசிய விடுதலை போராட்ட உக்கிரம் தான் வந்து அந்த சமூகத்தை வந்து நான் நினைக்கிறேன் இந்த நிலைமைக்கு அது மாத்திருக்கண்டு. ஏன்னா அது வந்து அங்க ஒரு தாய் வழி சமூகம் தானே. அது கிழக்கு மாகாணம் வந்து தாய் வழி சமூகம் வந்து அது வந்து அந்த நிலத்தோட அங்க வந்து பெரிய இடதுசாரிகள் என்று சொல்ற அளவுக்கும் அங்க ஒருத்தரும் இருக்கல தோழர். பாரிய அளவுல பத்து நீங்க வடமாகாணத்துல சொல்ற அளவுக்கு இதுல கொள்ளும் கபூர் என்ற ஒரு முஸ்லிமால் இருந்தவர், ஆனந்தன் என்ற ஒரு தோழர் இருந்தவர், பழைய கேரளா பின்னணியை கொண்ட ஒரு கிருஷ்ணகுட்டி என்ற ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பெரிய இடதுசாரிகள் உண்டு. ஏன்னா அந்த தேவை வந்து அங்க இருக்கல. அந்த மக்கள் அந்த அந்த நிலத்தோட அந்த மக்களோட ஒரு ஐக்கியமான தீண்டாமை இல்லாத ஒரு வாழ்வோட வாழ்ந்ததால நான் நினைக்கிறேன் அந்த ஒடுக்குமுறை வரல. இந்த ஒடுக்குமுறை நீங்க சொல்ற இந்த ஒடுக்குமுறை எங்க வருதுன்னு சொன்னா தேசிய விடுதலை போராட்டத்திட உக்கிரமான போக்குகளுக்கு பிறகுதான் இந்த ஒடுக்குமுறை வருகுதானே. சிங்கள இந்த குடியேற்றங்கள் என்று சொல்லப்படுற விஷயங்கள், இன ரீதியான இனப்பெரம்பல கட்டுப்படுத்துற விஷயங்கள், பேரினவாத சக்திகள் ஒடுக்குது கிழக்கு மாகாணத்தை பறிக்கணும் என்று சொல்ற விஷயங்கள் அதை என்னன்னு பாக்குறீங்க நீங்க? அது என்னன்னா தோழர், தென்னிலங்கையில் இருக்கிற அதிகார வர்க்கமும் இங்கால தமிழ் தரப்புல வந்து தேசியவாதத்தை கொண்டு வந்த தரப்பும் வந்து முதலாளிகளாக ஒன்றுபட்ட அந்த வேலை தான் அது அங்க நடந்திருக்குதானே. நீங்க அதை பாத்தீங்கன்னா சேர்வல குடியேற்றத்தை நடத்துறதுக்கு அவங்க நீங்க மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்ல. அதை எடுத்துதான் நீங்க முல்லைத்தீவுல இது செய்திருக்காங்க. அப்போ உண்மையா கிழக்கு மாகாண மக்கள் நலன்ல அவங்க இருந்திருந்தா சேர்வல குடியேற்ற திட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்க மாட்டாங்க தோழர். நீங்க இப்ப கிழக்கு மாகாண குடியேற்றம் வந்து நீங்க போனீங்கன்னா கிழக்கு மாகாண குடியேற்றம் அது சிங்கள மக்களுக்கு என்று வரல. உண்மையா என்ன மக்களை குடியேற்றுறதுக்கு போனது, எந்த மக்களும் அங்க குடியேற போகல கிழக்குல இருந்து. இப்ப நீங்க பாக்கைக்குள்ள வடமாகாணத்துல தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? வடமாகாணத்துல அதிகாரத்தை தங்கட கையில வச்சு கொள்றதானே இதோட பிரச்சனை வந்து. அதிகாரம் வந்து சாதாரண மக்கள் இப்ப நீங்க குமார் பொன்னம்பலம் மக்கள் ஏன் மலைய மக்கள் வாக்க இல்லாம ஆக்கினது, ஏன் 50-50 வேணாண்டது, சாதாரண மேட்டுக்குடி இல்லாத ஆக்கள் வந்துருவாங்கன்ற மனநிலையில இருந்து தானே சேர்மனம்பலம். அந்த மனநிலையிலிருந்து அந்த அரசியல் தொடர்ச்சியா கட்டப்பட்டிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் தோழர். 2 அறிவிப்பு இவர்கள் சொல்கின்ற இந்த தரப்படுத்தல் என்றது, சிவி எதிர்ப்பு போராட்டம் என்றது, இது எல்லாமே உண்மையிலேயே வடபகுதியில பாரிய தாக்கத்தை, குறிப்பாக யாழ்ப்பாணத்துல இதால எந்த தாக்கமும் பெருசா ஏற்பட்டதாக எனக்கு தெரியல. ஏனென்றா இன ரீதியான தரப்படுத்தல் என்றது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ளேயே அது கைவிடப்பட்டது. அதால மாணவர்கள் பெரிதாக பாதிக்கப்படையில. அதுக்கு பிறகு கொண்டு வந்த தரப்படுத்தல் வந்து மாவட்ட ரீதியான தரப்படுத்தல். அதுதான் தமிழ் மக்களை வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிற தமிழ் மக்களை வளர்ச்சி அடைய வச்சது. ஒரு கிளிநொச்சியில ஒரு டாக்டர் வரலாம், வவுனியாவில ஒரு டாக்டர் வரலாம், மன்னார்ல ஒரு டாக்டர் வரலாம், மட்டக்களப்பில் ஒரு டாக்டர், திருவண்ணாமலையில் ஒரு டாக்டர் வரலாம் என்ற நிலைமையை உருவாக்கினது மாவட்ட ரீதியான தரப்படும். ஆனால் அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராட வலிக்கிட்ட வடக்குல போராட்டம் துவங்கினது. இந்த 36 இயக்கங்களும் உருவான அடுத்து சிறிய எதிர்ப்பு போராட்டம் துவங்கின பொழுது யாழ்ப்பாணத்துல எத்தனை பேர் கார் வச்சிருந்தவங்க? உங்களுக்கு சிறிய போட்டா என்ன, அம்மாவை போட்டா என்ன, ஆனாவனை போட்டா என்ன, அவனாவை போட்டா என்ன? அப்படி பாத்தீங்கன்னா கிழக்குல 4-5 கார் தான் இருந்திருக்கும் தோழர். அன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் ஆக்கல்ற இதுல எங்கட பட்டிப்பள பிரதேசம்ன்றதுல ஒரே ஒரு கார் தான் இருந்தது. போராட்டத்தின் அடிப்படையிலேயே தவறு இருக்குல்லோ எப்படி என்ன? அது வந்து இந்த அதிகார வர்க்கம் தன்னை தக்க வச்சு கொள்றதுக்காக தொடர்ச்சியான இந்த இதுகளை கொண்டு வரதுக்காக தமிழ் மக்களை சிங்கள மக்களுக்கு எதிரான ஆக்களா காட்டி
இந்த போராட்டத்தை அது கொண்டு வந்திருக்கின்றதான் நான் நம்புறேன். ஆனா அதே மாதிரி சிங்கள தரப்புல இருந்த தரப்பும் வந்து இனவாதத்தை வச்சுக்கொண்டு அந்த அதிகார வர்க்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து கொண்டு சிங்கள மக்களை கையாண்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயம் தான் நாங்க நடந்திருக்கு. இந்த நிலைமை இன்றைக்கு அது மாறிட்டேன். இன்றைக்கு மாறிட்டு நீங்க இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எம்பிபி தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஆதரிக்கிறதுக்கான காரணம் வந்து நான் நினைக்கிறேன் தோழர், உண்மையா வந்து இந்த 2015 நீங்க பாத்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்சேக்கு எதிராக வந்து மைத்திரியை கொண்டு வராங்க. மைத்திரியை கொண்டு வரக்குள்ள ரெண்டு முதலாளிகளையும் சேர்ந்துதான் கொண்டு வருகிறது. மைத்திரி தங்களுக்கு சாதகமான ஆள் இல்ல, தண்ட குடும்பம் அது ஒரு வேற லைனை போக்குள்ள ரெண்டு சிங்கள அதிகார வர்க்கமும் தமிழ் அதிகார வர்க்கமும் தான் கொண்டு வருது. அந்த அதிகார வர்க்கம் கொண்டு வந்ததுக்கு பிறகு திரும்பி எப்படி மைத்திரியாக்கள் கோட்டபாய ராஜாக்கள் அதை மாற்றி அது வார சூழலுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறகிலேய போராட்டம் தான் இந்த சிங்கள சாதாரண மக்களுக்கும் தமிழ் சாதாரண மக்களுக்கும் எங்களுக்கான ஆள் யாருன்றதை காட்டிருக்கு தோழர். ஏண்டா எல்லா முதலாளிகளும் எல்லா கட்டத்திலையும் பணக்காரரும் உண்டாயிருக்காங்க. இந்த அரசியல்லையும் சரி போராட்டங்கள்லையும் மக்கள் சாதாரண மக்களோட போராட்டங்கள்ல தமிழ் தரப்பும் கலந்து கொள்ளல, அங்கால சிங்கள தரப்புல இருந்த அதிகார வர்க்கமும் கலந்து கொள்ளல. ஆனா இந்த ரெண்டு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இந்த சாதாரண மக்களுக்கு, தமிழ் சாதாரண மக்களுக்கும் சாதாரண முஸ்லிம் மக்களுக்கும் சாதாரண மலைய மக்களுக்கும் சாதாரண சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கான தலைமை யாருன்றதை இனம் காட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் இவ்வளவு வாக்குகள் வந்து ஒரு வீதாசார வாக்குல யாரும் வெல்லவே முடியாது. எனக்கு சொல்ல என்னன்னா, எனக்கு இந்த எங்களோட போராட்டம் துவங்கினது அடிப்படை பிரச்சனை வந்து ஒரு குழப்பமான நிலைமையில தான் இருக்குது. எனக்கும் வழங்குதில்லை தோழனா, இதை கன பேர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன் நாங்கள் போராட போன நாங்கள் என்று இது இந்தியாட நலனுக்காக 80ஆம் ஆண்டுகள்ல வந்து நாங்கள் சொல்ல வரையில இன ஒடுக்குமுறை ஒன்று இருக்கிறேன். யாருண்ட வருகையோட இன ஒடுக்குமுறை ஒன்று வருகுது. ஆனா அதற்கு முதல் கொண்டு வந்த விஷயங்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து இப்ப சிறிய எதிர்ப்பு போராட்டமோ அல்லது இந்த தரப்படுத்தலோ வந்து தமிழ் மக்களை பாரிய அளவுல பாதிக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப அதுக்கு ஆனால் அந்த காலகட்டத்திலேயே இந்த போராட்டம் அப்ப இது வெறுமனே இந்த தமிழ் தேசியவாத தலைவர்களால நீங்க சொல்ற இந்த அதிகாரத்துல இருந்த தலைவர்களால அல்ல தூண்டப்பட்டு இந்தியாவுடைய நலன்களுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தமா என்ற கேள்வி வருது. நீங்க எப்படி பார்க்கலாம், அமுதலிங்கம், தந்தை செல்வா, சிவசிதம்பரம் போன்ற ஆட்கள் வந்து அந்த காலத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. யாழ்ப்பாணத்துல தோல்வி அடைஞ்சு இடதுசாரி சிந்தனை மேலோங்கி போக்குள்ள அதுக்கான அதை இல்லாமக்கிறதுக்கான வேலை திட்டத்தை இவங்க முயற்சிக்கு செய்ய போய் அது இவங்கட கையை மீறி போய் முழு பேரை கொலை செய்யற நிலைமைக்கு இது தள்ளிருக்கேன்னுதான் நான் நம்புறேன். நான் இதுல பார்க்கக்குள்ள இந்தியாவுடைய நலன்களுக்காகத்தான் நாங்கள் கடைசியில போராட நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த அமைப்புகள் எல்லாமே யாழ்ப்பாணத்தை மையமா கொண்டு துவங்கி இருந்தது. இன்னொரு பக்கத்திலே பார்க்கலாம், இந்தியாவை அண்டிய ஒரு பிரதேசமா யாழ்ப்பாணம் இருக்கிறதாலையும் யாழ்ப்பாணத்துக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கமான உறவும் ஆயுத போராட்டங்கள்ல இல்ல அந்த நேரத்துல பயங்கரவாதத்துல சம்பந்தப்பட்ட ஆட்கள் தப்பி போய் இந்தியாவுக்கு போறதும் கிழக்கில இருந்து வார தோழர்களுக்கு அப்படியான சூழலும் அங்க இருக்கல தானே தோழர். அங்க இருந்து வந்த ஆக்கள் வந்து இந்த அமைப்புகளோட சேர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல அன்றைக்கு படிச்சு கொண்டிருந்த ஆக்களும் யாழ்ப்பாணத்துல கல்வி கற்க வந்த ஆக்களும் தான் இந்த அமைப்புகளோட ஈடுபட்டு இவங்க தான் உண்மையா கிழக்கில இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு வாராங்க. இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டவர்களை பார்த்தாலும் இந்த இளைஞர்களை பார்த்தாலும் இதுக்கு இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினவரை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கல்விக்கும் பெரிய தொடர்பும் இருக்கல. நான் நினைக்கிறேன், அது சொல்றது எனக்கு சரியாண்டு தெரியல, நான் நினைக்கிறேன் தோழர், இந்த தமிழ் சமூகத்தை இவ்வளவு மோசமான ஒரு மலட்டு சிந்தனைக்கு கொண்டு வந்தது பிரபாகரன் தான் தோழர். ஆனா அதுதான் அந்த தவறு. அது அவர் எதுக்காக செய்தார் செய்யலன்றதுல அது வேற பக்கம். அவர் அப்படி செய்திருந்தாலும்
அவர் வந்து இந்த யாழ்ப்பாண சமூகத்தின் ஒரு பிரதிநிதி, ஒரு விளைபொருள். அதைத்தான் சொல்ல வந்தேன். அது வந்து தவறண்டு சிந்திக்கிற மனநிலைக்கு இன்னும் தமிழ் சமூகம் வருதில்லானே. அது இன்றைக்கு வரைக்கும் ஒரு 80 வயசால் உச்சரிக்கக்குள்ளே தலைவர் பாணியில தான் போகணும் என்று சொல்ற அந்த மனநிலை இருக்குத்தானே தோழர். இன்றைக்கு ஒரு ஒரு தனி அரசாக தன்னை கட்டமைச்சு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் ஒரு வதை முகாமே திட்டமிட்டு வன்னிக்க வச்சிருந்ததானே. அது கூட இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியுது இல்லை, அந்த உரையாடலுக்கே அது வருதில்லை இன்றைக்கு அப்ப அதுல இருந்தா நாங்க பாக்குறோம் என்னண்டா, இது வந்து இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கண்டு. இப்ப இன்றைக்கு எம்பிபியை நீங்க எடுங்க இன்றைக்கு ரோகனை, இந்த ரேடின் சில்வா, அந்த முதல் இருந்த சோமவென்ச போன்ற ஆக்கள் எல்லாம் வந்து வெளியே தள்ளி பிற்போக்கான ஆக்களை வெளியே தள்ளி ரோகன்ன்ற தலைவர் பேரையே உச்சரிக்காம இது செய்யாம அது போகுதுன்றா சொல்ல ஒரு மாற்றம், ஒரு சமூகத்தில் இருக்கிற மாற்றத்தை நோக்கி அது நகர்ந்திருக்கு. ஆனா தமிழ் சமூகத்திட்ட இவ்வளவு அநியாயங்களுக்கு காரணமா இருந்து இவ்வளவு மக்களையும் அழிவுக்கு கொண்டு போன ஒரு தலைவர் என்று சொல்லி கொண்டு அதை ஒரு கடவுளா சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கலாம். இது இந்த சமூகம் ஒரு மலட்டு சமூகமா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல அது சம்பந்தமான பாருங்க. ஏன்னா ஒரு ஜனநாயக மறுப்போட்டு எப்பவுமே எங்க சமூகத்திட்ட இருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னால் அண்மையில சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகம் என்பவர் அவர் ஒரு ஊடகத்துக்கு அளிக்கிற பேட்டியில சொல்றார், ஹிட்லர் வந்து எப்படி ஜெர்மன் மக்களுக்காக போராடி அந்த மக்களை காப்பாற்ற வெளிக்கிட்டாரோ அது மாதிரி பிரபாகரனும் தமிழ் மக்களுக்காக போராடினார். இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, ஹிட்லரை ஒரு பாசிஸ்ட் என்று உலகமே ஏற்றுக்கொண்ட பிறகு ஹிட்லர் பேரே ஜெர்மன்ல உள்ள பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு வைக்க கூடாதுன்னு அந்த பேரே தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷய காலகட்டத்துல இவர் வந்து பிரபாகரனையும் ஹிட்லரையும் ஒரே நோக்கத்துக்காக போராடினவர்கள் என்று சொல்றதன் மூலம் சொல்ற அளவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒருவர் கருத்து வைக்கிறார். இல்ல நான் நினைக்கிறேன் அவதான் உண்மையை சொல்லியிருக்கா. அவ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்லியிருக்கா. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட இதுல இருந்து வர கனடாவில் இருக்கிற மதி என்றவர் ஐரோப்பாவில் இருக்கார். ஐரோப்பாவில் இப்படியான ஆக்கள் இருந்தா ஒரு டாக்குமெண்ட்ஸ் படம் தான் எடுத்திருப்பாங்க. ஏன் இவங்க இப்படி செய்தவங்க, ஏன் இப்படி போனவங்க. அப்ப இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாம ஒரு சமூகத்தை சாப்பிட மட்டும் வாய் துறக்கிற நிலைமை வந்து 86க்கு பிறகுதான் வடக்கு கிழக்குல வந்தது தோழர். அதுக்கு முதல் இல்ல. அதுக்கு முதல் அங்க எங்கேயோ ஒரு சமூகம் வந்து இப்ப யாழ் பல்கலைக்கழகம் எல்லாம் ஒரு முக்கியம் என்னன்னா, நாங்கள் இப்ப இந்த உரையாடல்களை செய்கிற பொழுது சில அடிக்குறிப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கு. என்னால் 86ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக தமிழீழ விடுதலை புலிகள் வந்து ஒரு இன்னொரு அமைப்பை முற்றுமுழுதாக, அதற்கு முதல் பல்வேறு படுகொலைகள் செய்திருந்தாலும் டெலோ அமைப்பினரை முற்றுமுழுதாக அளிக்கிற அந்த முயற்சி 86ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அதுல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு. நான் நினைக்கிறேன் நாம இந்த விஷயம் பத்தி ஒரு நீண்ட இதுக்கு போறோம் போல. அது நான் நினைக்கிறேன் என்ன, அது வந்து ஒரு அந்த சமூகம் அதை சிந்திக்க வேணும். அந்த சமூகத்துக்குள்ள அது உரையாடப்பட்டு நாம இப்படி 2 பேர் பேசுறதுக்குள்ளால அது வருமானு தெரியல. அந்த சமூகம் அதை ஆழமா தேடி இப்ப இன்றைக்கு ஸ்டாலினை பத்தி பிள்ளையாகவும் 4 பேர் எழுதுறாங்க தானே, அங்க நடந்த கொலைகள் 15 பற்றி. ஓகே, ஸ்டாலினுக்கும் எங்களுக்கும் பாரிய சம்பந்தம் இல்லைன்னு இப்ப எங்களை தந்தை பெரியார பற்றி அவதூறுகள் பத்தி எல்லாம் இப்ப எழுதுறேன்னா அந்த சமூகம் தான், அந்த சமூகத்திலே ஏதோ குறைபாடு இருக்கு. அது ஒரு விளங்கா புரியாத புதிரா இருக்கு. பிரபாகரனை தலைவர் என்று கொண்டாடுறீர்கள், சரி, அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஒருக்கே போராட்டத்துக்கு போய் தன்னுடைய குடும்பம் முழுவதும் அழிந்து ஏதோ அதுல ஒரு நேர்மை ஒன்று இருக்கு அந்த போராட்டம். ஆனால் சீமான் என்ற நபர் முற்று முழுத இனவாதி, ஒரு ஹிட்லரை கொண்டாடுகின்ற ஒரு இனவாதியான ஒருவரை நாங்கள் பெரியாருக்கு மாற்றா கொண்டு வரது வந்து என்னட்டு பாக்குறது இந்த சமூகத்தை. அதுதான் நாங்க அச்சுனாவை கொண்டு வந்துட்டு கொண்டாடலையா? இப்ப நீங்க ஏன் அங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே போவான், நீங்க அச்சுநாடன் இதுக்கு வந்து உரையாடலும் இன்றைக்கு பொதுத்தளத்துல போற போக்கும் வந்து அது அச்சுனாவையும் தனம் கொண்டாடுது தானே தோழர். அது நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்திட சிந்தனை முறை வந்து அச்சுனாவில நீங்க பார்க்கலாம். அதுக்கு வெளியே போய் பார்க்க தேவையில்லை. மக்கள்கிட்ட நாங்க முற்றுமுழுதான் மக்களை குறையும் சொல்லலாம். இன்றைக்கு வந்து அதுல இருந்து பாரிய மாற்றம் கொண்டு வந்திருக்குது. மக்கள் வந்து தேசிய மக்கள் சக்தியை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல தேசிய மக்கள் சக்தி வந்து கணிசமான வாக்களை உண்மையிலே அது அந்த தமிழ் தேசியவாதத்தை உடைச்சிருக்கு.
அது அது வந்து இந்த 15 வருஷம் கிடைச்ச இடைவெளி தோழர். இந்த 15 வருஷம் வந்து 2009க்கு பிறகு கிடைச்ச இடைவெளியில தான் அது கொஞ்சமாவது அதுக்கான உரையாடலும் உலகத்தை பற்றிய தேடல்களும் அந்த சமூகத்துக்கு போய் அந்த சமூகம் மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் போய் கொண்டிருக்காங்க. எம்பிபிக்குள்ள போற ஆக்கள் வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட வயசுங்கிற ஆக்கள் மிக குறைவான ஆக்கள். இப்போ இளம் தலைமுறை இந்த மாற்றத்தை நோக்கி அது நகருது. எங்களுக்கான ஆள் ஆக்களை யார், எங்களுக்கான தலைமை யார் என்றது நோக்கி போகுது. அது தமிழரசு கட்சியும் உடைச்சு போய் எல்லா இதுகளையும் உடைச்சு போய் தமிழரசு கட்சியும் உடைக்கத்தான் போகுது தோழர். நான் நினைக்கிறேன் இந்த பிரதேச சபையில உடையும் அது. இந்த பிரதேச சபையில கிட்டத்தட்ட அவர்கள் தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை, ஒரு உறுதியான கட்டமைப்பை வடக்கு கிழக்குல உருவாக்கிட்டார்கள் என்றுதான் தோன்றுது. கட்சி அடிப்படை இதுல வந்து அவங்க உருவாக்கிடுவாங்க தோழர். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடக்கு கிழக்குல இருக்கிற பிரதேச சபை மெம்பர்கள்ல நான் நினைக்கிறேன் அரைவாசிக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ்ல அவங்க எடுப்பாங்க இந்த முறை. இந்த உரையாடலை நாங்கள் இதோடய முடித்துக்கொண்டு இன்னொரு உரையாடல்ல நாங்கள் அதை பற்றி தெளிவா கதைக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மிக வெளிப்படையாக உங்களோட போராட்ட அனுபவங்கள் கூடாக இந்த விஷயங்களை முன்வைத்து உங்களோட கருத்துக்களை வைத்தமைக்கு மிக்க நன்றி சோலையுரான்.